வார்த்தையை போட்டா என்ன? இல்ல இல்ல அது வேண்டாம். டேய் ஆ போடு. ரைட்டுங்கிற வார்த்தையை போட்டா எப்படி இருக்கும்? அதான் யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி. அவங்க எல்லாம் நினைக்க மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். எந்த பழக்கமும் கிடையாது எனக்கு. அது போடுமா? போடுங்க. சரி. ஆவும் போடு. ஆனா என்னடா ப்ரோ? ஆங்கிற வார்த்தை அவன் எப்பவும் யூஸ் பண்ணுவான். நான் கவனிச்சிருக்கேன். அடிக்கடி இதை தான் சொல்லுவேன். என்னடா இவ்ளோ நேரம் இருந்து எழுதிட்டு இருக்கீங்க? மனசு தன்மையா கொஞ்சம் இருங்கடா ப்ளீஸ். சரி சீக்கிரம் போடு. அதே போடு. அதே எழுது. வார்த்தைகள் ஓ அப்புறம் ஓகே. நாங்க ஜெயப்புக்குள்ள எழுதி முடிச்சாச்சு. ஹாப் ப்ரோ நீங்க வா. அப்புறம் ஜிமின் ப்ரோ நீங்க போ. வாங்க ஜிமின் ப்ரோ எழுதும். அவனுக்கு என்ன எழுதலாம்? சொல்லுங்க. என்ன வெளிய தரது விட்ட மாதிரி இருக்கு எனக்கு. என்ன உள்ள சேர்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு நிறைய பண்ண வேண்டாம் நாளைக்கு. டேய் நாம ஜிமினுக்கு இல்லங்கிற வார்த்தையை போடுமா? அவன் எது கேட்டாலும் இல்லன்னு தான் சொல்லுவான். பாக்கி. ஆமாண்டா ஆமா. அந்த வார்த்தையை அவன் எப்பவா சொல்லாம இருந்திருக்கானா? கிடையவே கிடையாது. அப்புறம் நானுங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவான். ஆமா அதை போடு. அதையும் போட்டா அவனுக்கு அடிக்கடி மூஞ்சில தண்ணி அடிச்சிட்டே தான் இருக்கும். அதனால அதையும் போடுவோம். ஓகே. வார்த்தைகள் இல்லை அப்புறம் நான். நீ போடா ப்ரோ. எழுந்திரி போ. எனக்கு யாக்குள்ள வேர்வை வடிற மாதிரியே ஃபீல் ஆகுதுடா. டேய் ஜேகே அதிகமா பேசவே மாட்டானே. ஆனா இன்னைக்கு அவன் பேசிதான் ஆவணும். ஆமா. போடலாம். அதான் அடிக்கடி அவன் யூஸ் பண்ணுவான். ஜின் ப்ரோ கரெக்ட்டா சொல்லிருக்காரு. போடு. இனி நானுங்கறத போடுமா? அத ஓகே. வார்த்தைகள் ஓ அப்புறம் நான் எழுதியாச்சு. இப்போ நானா அங்க போணும். ஆமா போய் உட்காரு. சங்குக்கே வா. எனக்கு எல்லாரும் என்னது ப்ரோ எழுதுனீங்க? எனக்கு இல்லங்கற வார்த்தை எழுதாதீங்க. நான் அத சொல்லவே மாட்டேன் இன்னைக்கு. நீ ஏன் சொல்லல? ஆமால அப்புறம் அதனாலங்கறது எல்லாம் சம காமெடியா இருக்கும். நான் ஏன் இவ்ளோ வார்த்தை அடிக்கடி பேசுறேன்? நான் டன் கணக்குல வார்த்தை பேசுறேன். கண்டிப்பா இல்லங்கற வார்த்தையை தவிர்க்கவே முடியாது. ஆமாங்கற வார்த்தையும் சேர்த்து போடு. ஆமா இல்லங்கற வார்த்தை. ஆமா இல்லையும் போடு. ஆமா போடு. கண்டிப்பா இல்லங்கற வார்த்தையை போட்டுருப்பானுங்க. எனக்கு தெரியும். ஆமா இல்லங்கற ரெண்டு வார்த்தையும் போடு. வார்த்தைகள் ஆமா அப்புறம் இல்ல. இனி யாருப்பா? எனக்கு நல்ல வார்த்தையா போடுங்கடா ப்ரோ. வீக் டன் கணக்குல வார்த்தை பேசுவானே. உங்களுக்குலாம் இது கஷ்டம் தான். அவன் நிறைய வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவான். ரொம்ப கஷ்டம். வீக் இப்போ அப்புறம் கொஞ்சம் அதே போல வார்த்தை போடு. இந்த வார்த்தையை வார்த்தைகள் இப்போது அப்புறம் கொஞ்சம் ஓகே உட்கார். அதுக்குள்ள எனக்கு எழுதி முடிச்சிட்டீங்களா? உனக்கு நிறைய வார்த்தை உண்டுல அதான் சீக்கிரம் எப்படி எனக்கு இவ்ளோ ஃபாஸ்டா முடிச்சீங்க? எனக்கு என்னடா எழுதுறது? ஆரம் அந்த அளவுக்கு அடிக்கடி எந்த வார்த்தையும் பேச மாட்டானே. எனக்கே எழுதும்போது அவனுக்கு எழுத முடியாதா? ஜிமின் பாருங்கங்கற வார்த்தை எழுது. அத எழுது. அப்ப பாருங்கயும் உம்மா எழுதுறோமா? அப்படியே போடு. எவரிவன் எழுதுனா என்ன? எவரிவன் அதே எழுதணும். ஆமா பாருங்க வேண்டாம். எவரிவன் சரி. வார்த்தைகள் எவரிவன் அப்புறம் ஓகே எல்லாருக்கும் எழுதி முடிஞ்சு. நம்ம கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஒண்ணா இருந்திருக்கோம்ல. அப்போ ஒவ்வொருத்தர் பத்தி நல்லா நமக்கு தெரியும். வேணா பாரு நம்ம எழுதி இருக்கதெல்லாம் சொல்லுவாங்க. எப்படியும் சொல்லுவாங்க. நாம இன்னும் டீம் பிரிக்காம இருக்கோம் பாருங்க. யாருக்கெல்லாம் மின்ட் சாக்லேட் பிடிக்குமா கை தட்டுங்க. எனக்கு மின்ட் சாக்லேட் பிடிக்கும். ரெண்டு பேரும் தானா? நான் ரெண்டுக்கும் இடையில நிக்கறனே. எனக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது, பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அப்படினா உனக்கு பிடிக்காதுன்னு இல்ல அதானே? எனக்கு ஒவ்வொரு நாளும் டேஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படி அங்கேயே இருந்துக்க. இல்ல நான் பிடிக்காத சைடுக்கு போறேனே. உனக்கு அது பிடிக்காதாடா? சொல்லுடா. பிடிக்காதா? ஆமா பிடிக்காது. நேர்மையா சொல்லுங்கடா. எனக்கு சுத்தமா பிடிக்காது. வெறும் நானும் தான். எனக்கு உனக்கு பிடிக்காதா வி? எனக்கு பிடிக்காது ப்ரோ. சரி இப்போ நம்ம பச்சைமன்றத்தை ஆரம்பிப்போம். ஓகே ஃபர்ஸ்ட் பிடிக்கிற டீம் ஆரம்பிங்க. நீ ஃபர்ஸ்ட் பேசுடா ப்ரோ. எனக்கு மின்ட் சாக்லேட் நல்லா பிடிக்கும். அது எங்களுக்கும் தெரியும். எனக்கு மின்ட் சாக்லேட் ரொம்ப நல்லா பிடிக்கும். ஓ அது நான் நினைச்சேன் பெரிய அறிவாளினா. மின்ட் சாக்லேட் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். பல்லு விளக்குனா எவ்வளவு புத்துணர்வா இருக்குமோ அந்த ஃபீல கொடுக்கும். நான் பேசுறேன். நான் பேசுறேன். நான் கண்டுபிடிச்சேன். சார் ப்ளீஸ் என்ன கவனிங்க. நீ அவங்க கிட்ட தான்ப்பா பேசணும். என்கிட்ட இல்ல. இங்க மின்ட் சாக்லேட் பிடிக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க எல்லாரையும் ஒண்ணா விளக்க வச்சீங்கன்னா பிடிக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? கரெக்ட்டா இவன் ஏன் அதை பிடிக்காதவங்கள்ட்ட வந்து கேக்குற? இதுக்கு பதில்
ரைட். உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. இப்போ எதிர் கருத்து நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றதுக்கு எதுவும் இல்ல அதானே இருக்க? ஓ இது மரியாதை குறைவான நடத்த நடுவர் அவர்களே. பரவாயில்ல. சின்ன பையன் தானே மன்னிச்சிட்டு. முதல்ல அந்த மின்ட் சாக்லேட் டேஸ்ட் பண்ணும்போது அது ஒரு மோசமான உணர்வை ஏற்படுத்தும். ஆமா கரெக்ட். இல்ல ஆனா ஆனா அப்புறம் உன்னோட வேற கண்டுபிடிச்சிட்டியா? எனக்கு தெரியும். உங்களுக்கு அந்த சுவைதான் வேணும்னா எல்லாரும் ஐஸ்கிரீம் கூட டூத் பேஸ்டையும் சேர்த்து சாப்பிடுங்க. எதுக்கு விலை கூடின பொருளெல்லாம் சேர்த்து அதிக காசு கொடுத்து வாங்கி சாப்பிடணும்? லூஸ் மாதிரி பேசுறான்ல. ஆமா சரி இப்போ மின்ட் சாக்லேட்டோட எசன்ஸ் பத்தி பேசுவோம். அதோட டேஸ்ட் டூத் பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஆமா. அது டூத் பேஸ்டோட சுவையிலயும் மக்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டும் கலந்த கலவையா தான் இருக்கும். இது எப்படின்னா சாக்லேட் சாப்பிடுறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரே நேரத்துல பண்ற மாதிரி. இது சரியா இல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யாமலே அடிக்கிறீங்க. நான் ஒத்துக்கறேன். நீ எதுவுமே சொல்லலல்ல. அதான் சொன்ன கருத்தை முழுமையா நான் ஒத்துக்கறேன். என்ன கருத்தை ஒத்துக்கற? கரெக்ட்டா சொல்லு பாப்பா. நாம டெய்லி பல் விளக்குறதுக்கு டூத் பேஸ்ட் தான் பயன்படுத்துறோம். அப்படிதானே? ஐஸ்கிரீம்ல டூத் பேஸ்ட் ஃப்ளேவர் சேர்க்கறதெல்லாம் என்னது டூத் பேஸ்ட் ஃப்ளேவரா? நான் பேசுற வாய்ப்பு இந்த சைடு குடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் இந்த மாதிரி சாப்பிடுறது சரியே கிடையாது. கருத்து ரொம்ப பெருசா இருக்கு. சரி அது பார்க்க எப்படி இருக்கும்ங்கறத பத்தி பேசுவோம். அத பத்தி நான் பேச வரேன். அதோட தோற்றம் அப்படிதானே? அது பார்க்க அழகா இருக்கும்லடா. of course அழகா தான் இருக்கும். ஆமா. இங்க பாருங்க. நிறைய சாப்பாடுலாம் அழகா காட்டுறதுக்காக சிவப்பு கலர்ல தான் அழகுபடுத்தி இருப்பாங்க. அப்படிதானே? காரமான பொரிச்ச பண்ணி. ஆமா. அப்புறம் கிம்ச்சி ஸ்டியூ கலர் சேர்க்கிறது அழகுபடுத்துறதுக்கு தான். ஆமா ஆனா அழகா இல்லாம காட்டுறதுக்கு பயன்படுத்துற கலர்ஸ்லாம் என்னன்னா நீலமும் பச்சையும். ரொம்ப கரெக்ட். சரி சொல்லு. மின்ட் சாக்லேட் என்ன கலர்ல இருக்கும்? அது கிட்டத்தட்ட பச்சை கலர்ல தான் இருக்கும். ஆமா. ஏதாவது ஒண்ணு பார்க்கிறதுக்கு அழகா இல்லாம காட்டணும். உங்களுக்கு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன? சொல்லுங்க அவசியம் இருக்கா? சூப்பர். இப்ப நாங்க பேசுறோம். இப்போ அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம். டூத் பேஸ்டோட சுவை என்னது? பேஸ்டோட சுவை பேஸ்ட் தான். சொல்லப்போனா நீங்க டூத் பேஸ்ட சாப்பிடவே கூடாது. அப்படின்னு வித்தியாசம் சொல்லு பாப்பா. புதினா சாக்லேட்னா அதுல புதினா சுவை இருக்கும்னு அர்த்தம். இத போய் டூத் பேஸ்ட் கூட ஒப்பிடுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. யாராவது பேஸ்ட சாப்பிடுவாங்களா? நான் சாப்பிட மாட்டேன். அதானே யாரு பேஸ்ட் சாப்பிடுவா? யாராவது சாப்பிடுவாங்களா? ஒருத்தர் கலர் பத்தி பேசுனீங்க. அழகுபடுத்துற கலர் அப்படிங்கலாம் பத்தி சொன்னீங்க. ஆனா அது பாரபட்சமான சிந்தனை. ஃபார் எக்ஸாம்பிள் கீரை ஒரு அழகுபடுத்துற கலர். அப்படிதானே? கீரை எனக்கு சுத்தமா பிடிக்காது. இதெல்லாம் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட சுவை. நான் சொல்ல வந்தது அதுதான். நம்ம மின்ட் சாக்லேட்டை மொத்தமா விலைக்கு வச்சிட்டோம்னா அதை புடிச்சு சாப்பிடுற மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களால அதை சொந்தமா உருவாக்க முடியுமா? அதனால ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பத்துக்கு மரியாதை நாங்க உங்களுக்கு அதோட ரெசிபியா கொடுக்கிறோம். என்னடா லூசு புதினா அரைச்சதுனால தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள மாதிரி உள்ள மக்கள் இத பார்க்காமலும் சாப்பிடாமலும் இருந்தா நல்லாவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலையா? யாரும் பாரபட்சமான விரும்புறேன். நான் என் ஃப்ரெண்ட் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட போனேன் ஒரு நாள். அங்க எனக்கு ஏதோ ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் கிடைச்சிச்சு. என் ஃப்ரெண்டுக்கு மின்ட் சாக்லேட் ஐஸ்கிரீம் கிடைச்சிச்சு. அந்த டைம்ல நான் என்னோட ஐஸ்கிரீமை ஸ்பூன்ல எடுத்து அதை ஃபுல்லா வாய்க்குள்ள வைக்கும்போது அதுல சின்னதா மின்ட் சாக்லேட் கடிபட்டு. கண்டிப்பா உனக்கு அது கடிபட்டிருந்தா? ஆமா. நோ ஷேர்னி எனக்கு பிடிக்காத ஏதோ ஒண்ணு கடிபட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ பாவம். மின்ட் சாக்லேட் டேஸ்ட் பிடிக்காத நிறைய மக்கள் இருக்காங்க. அப்ப நீ ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்ட் கிட்ட நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை நீயே கேட்டிருக்க வேண்டியதானே ஃபர்ஸ்ட். நாங்க கேட்டானா மின்ட் சாக்லேட் வாங்குறதோட தரத்த மாதிரி ஆயிரும்ல. உங்களுக்கு மின்ட் சாக்லேட் பிடிக்கலனா நீங்க வேற ஏதாவது வாங்கிக்கலாம். இப்படி முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம். என் ஃப்ரெண்ட் என் மனச படிக்கணும்னு நான் விரும்புறேன். ரொம்ப உணர்ச்சியமா பேசுறடா. சூப்பர். ஆமா ரொம்ப உணர்ச்சி. ரொம்ப எல்லாம் உணர்ச்சியா சாப்பிட கூடாது. நம்ம சொசைட்டியே உணர்வுகளை சார்ந்தது தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன்.
நாளைக்கு சரியா? என்ன சும்மா அடிச்சிட்டே இருக்கீங்க? என்ன நடக்குதுங்க? ஏய் பார்த்து சிறந்த உலகத்தை உருவாக்கும். இதெல்லாம் தான் நான் பேச நினைச்சது. இப்போ பேசு. எவ்ரிவன் எவ்ரிவன் போட்டாலும் உங்களுக்கு கொடுமையா தெரியல. எவ்ரிபாடி ஓகே. நீ இங்கிலீஷ்ல பேசுடா ப்ரோ. நீங்க மின்ட் சாக்லேட் அட்டைய தயாரிச்சீங்கன்னா நான் அதை இதுல ஒட்டி வச்சிட்டு வாங்க சாப்பிடணும்னு நினைப்பேன். என்னவே லூஸ் மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. நீங்க 36 ஃப்ளேவர்ஸ் இருக்கிற இடத்துல நடந்து போனீங்கன்னா ஒவ்வொருக்க ஹாய் சொல்லிட்டு போலாம். அப்ப கரெக்ட் உலகம் அமைதியா இருக்கும்னு நம்புறேன். ஆமா ஐயோ ஆமா. இந்த விவாதத்தை நம்ம பண்ணதுக்கு காரணமே இந்த உலகத்தை ஒரு நல்ல உலகமா உருவாக்குறதுக்கு தான். கரெக்ட். மத்தவங்களுக்காக இத நான் ஒத்துக்கிட்டா நாம இந்த உலகத்தை சிறப்பா மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். சரி இப்போ பேச போறது நம்ம வீணா. பேச ஆரம்பிக்கலாம். நானும் இதே தான் ஃபீல் பண்றேன். இப்போ நேர்மையா சொல்லணும்னா எனக்கு என்னது இப்போ நான் தள்ளி இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது பிடிக்கும்னும் கிடையாது பிடிக்காதுன்னும் கிடையாது. இப்போ ரெண்டு சைடுலயும் பார்த்தா ரெண்டு சைடையும் கேட்டதுல எனக்கு அது பிடிச்சு போச்சு. பிடிச்சு போச்சு. அவனால சிரிக்காம இருக்கவே முடியாது. நாங்க இத விவாதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ இந்த சொசைட்டில என்னது வீணி பேசாம இருக்க. பேசி முடிங்க. உலகத்தை நாங்க சொல்லு சொல்லு சிறப்பா மாற்றுவோம். நான் சிரிச்சிட்டே இருப்பேன் தெரிஞ்சே வச்சீங்களா? சரி இன்னைக்கு நமக்கு இந்த விவரத்தை இங்க கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு மின்ட் சாக்லேட் பிடிக்குமோ இல்லையோ நீங்க இந்த உலகத்தை சிறப்பா மாத்துறதுக்கு ஒவ்வொரு மக்களையும் மதிக்கிறதா. கரெக்ட். நீங்க நாங்க எல்லாம் ரொம்ப நல்லா பேசணும் சார். எல்லாமே பயனுள்ளதா இருந்துச்சு. அப்படினா பட்டிமன்றம் முடிஞ்சா? ஆமா முடிஞ்சிருச்சு. அப்ப எங்க வார்த்தை என்ன எனக்கு கொஞ்சம் வரீங்களா? என்னோட வார்த்தை என்னன்னு எனக்கு இன்னும் தெரியல. உங்களோட வார்த்தை இதுதான். அப்படினா இப்பவும் கொஞ்சமா? ஆமா. ஓகே உங்களோட ரிசல்ட் வந்துருச்சு. சரி நீங்க எப்படி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க இந்த பட்டிமன்றத்துல? இன்னைக்கு நாங்க ரொம்ப நல்லாவே பண்ணிருக்கோம். நாங்களும் தான் ரொம்ப நல்லாவே வாதிச்சிருக்கோம் இன்னைக்கு. ஆனா உங்க ஸ்கோர் பார்த்தா அப்படி தெரியலையே. கிட்டத்தட்ட அவங்க தான் மோசமா பண்ணாங்க. மடங்கு வித்தியாசம் இருக்கு. அடிச்சுக்க. எஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம். இல்ல நான் யாங்கிட்ட அடிங்க. கிம் சக் ஜின் டீமோட மொத்த ஸ்கோர் -15. வாவ் -15. இந்த ஸ்கோர் டீமுக்குள்ளதா? இது டீமுக்கு தான் மொத்தமா போகும். ஜிமினா அந்த டீம் தானே? நீங்க தான் எல்லாத்தையும் பாழாக்கிட்டீங்க. அவங்கள சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒண்ணே பாரு. ஒத்துக்கிறேன் விட்டு தள்ளுங்க. இன்னையோட அல்டிமேட் ஸ்டாரே நம்ம ஜெயப் தான். அதனால உங்க ஸ்கோர் -40. வாவ் அமேசிங்ல. சரி சக்கரத்தை சுத்துங்க. ஜஞ்சகுக் டீம் சுத்துறோம். சுத்து. நல்லதா வாப்பா ப்ளீஸ் நல்லதா வா. ஐயோ குதிரை சவாரி வேண்டாம். என்னது? வாவ் இன்சானுக்கு போய் சூரியன் மறையறத பார்க்கணும். சூரியன் மறையறத பார்க்கணும். பார்க்க மாட்டீங்களா நீங்க? அப்ப இன்சானுக்கு போய் சூரியன் மறையறத பார்க்கணுமா? ஆமா சூரியன் மறையறத போய் பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் சுத்தி இருந்தா கரெக்ட்டா பாஸ்ல வந்து நின்னுக்கும். சரி என்னோட சீட்டை கொடுங்க. நாம அத பார்க்கிறதுக்கு என்னைக்கு போலாம்? நீ டீமை மாத்த விரும்பறியா? இல்ல என்கிட்ட கார்டை கொடுங்க நான் பார்க்கறேன். வாழ்க்கை கடைசில நேரா நம்மள சுட்டு தள்ளிடுதுப்பா. சரி இப்போ நான் இத பிரிக்க போறேன். நாங்களும் பார்க்கறோம். வாங்க சரி பரவாயில்லை. ஒரு நாள் இன்சானுக்கு போனானா என்ன இப்போ போவோம். பாருங்க ஜஞ்சங்குக் டீம். ஐயோ பாவம். உனக்கு இத மாத்துறதுக்கு விருப்பம் இல்லையாடா? இல்ல நிஜமா இல்ல. எனக்கு இன்சான் போக ஆசை வந்துச்சு. நிஜமா மாத்திக்க விரும்பலையா? இல்ல சொல்லல. நாம நினைக்கிறத விட இது கஷ்டமா இருக்கும். பரவாயில்லை போவோம். ஓகே நல்லபடியா போய்ட்டு வாங்க. மாத்துறேன்னா மாத்திக்கடா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க கூட
இன்ஷியானுக்கு கூட்டிட்டு போலாம். ஜங்குக்கே இப்போ நீ ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். நம்ம வேற ஓவரா பேசனாமே. நல்லா மூணு பேர் இருக்கோமா? ஜங்குக்ஷி நான் ஒன்னு சொல்றேன் கேளு. நாங்க 3 பேர் இருக்கோம். இதுல நானும் வியும் ஆல்ரெடி மவுண்ட் ஆச்சாக்கு போயிருக்கோம். அப்படி ஒரு எபிசோடும் இருக்குது. ஓகே ஜின் இப்போ நீ பேசு. ஜங்குக்ஷி நான் தான் ஜங்குக்ஷி உன்னை தலைவராக்கணும்னு இவங்க 2 பேர்ட்டையும் சொல்லி எழுத சொன்னேன். இல்ல நான் தான் எழுத சொன்னேன். நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன். ஷோல பாருங்க அப்ப தெரியும். நான் யார் ஃபர்ஸ்ட் ஜங்குக்க தான் நான் ஜங்குக்க தலைவராக்கணும்னு சொல்லி எழுத சொன்னேன். டீம் 3 துண்டா பிரிஞ்சு போச்சு. நம்ம ஜங்குக்க நம்ம டீமுக்கு இழுத்துக்கிட்டா என்ன? ஆமா கரெக்ட். ஜங்குக்க நீங்க வந்துரு. சரி ஓகே நீ எங்க டீமுக்கு வந்துரு. இங்க வந்துரு. இல்ல பாருங்க நம்ம கெஞ்சி கேப்போமா? ஜங்குக் நேம் ஜங்குக் சமா டிசம்பரோட ஸ்டார்டிங்ல ரொம்ப குளிரா இருக்கும். நிறைய மெமரிஸ் வேணும்லடா ரோஸ். நிறைய வேணும் நமக்கு. நமக்கு நிறைய மெமரிஸ் வேணும். நமக்கு நிறைய மெமரிஸ் வேணும். எனக்கு எதுனாலும் ஓகே தான்டா. அப்படியா? நிஜமாவா? ஆமா ஓகே தான். அப்ப உங்க 2 பேர்ல யார் அங்க போணும்னு நினைக்கிறீங்க? அது எப்படிடா நாங்க போக முடியும்? நம்மலாம் ஒரே டீம்ல. அவங்க நம்மளோட சூப்பர். ஆமா டீமா ஒற்றுமையா இருக்காங்க பாத்தியா? நம்மளும் அப்படிதான் இருந்திருக்கோம். நீ ரொம்ப விசுவாசமா இருக்க. டீம்ல இருக்க. நீ உனக்கு அந்த டீமுக்கு போடுமா? இல்ல தேவப்பட விசுவாசத்தை பார்த்தா நான் இங்கே இருக்கலாம்னு முடிவு. ஓகே அப்ப நான் இந்த டீம்ல இருந்துக்கிறேன். நிஜமாவா? எப்படியோ ஒருத்தர் மாத்தியா அப்ப நாம அங்க இருந்தா ஒருத்தர் எடுக்கணும். ஜங்குக்ஷி நானும் நம்ஜுன் ப்ரோவா அச்சா. ஓகே நம்ஜுன் ப்ரோவா அச்சா. ஆமா ஜமீர் நாங்க 2 காலகட்டலே போயிருக்கோம். தாச்சாக்கு போய் உதயமா பார்க்க போறோம் நாங்க. ஜனவரி ஸ்டார்டிங்ல போனோம். ரொம்ப குளிரா இருந்துச்சு. சரி நேர்மையா இருக்கணும்ங்கறதால சம் 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 போட்டு பாத்தோம். சம் சூப்பர். ஜங்குக்ஷி எங்களை கொஞ்சம் பாரு ஜங்குக்ஷி. அந்த குளிர்ல நிக்க முடியாதா? ஜங்குக்ஷி எப்படி பண்ண போற? இப்படி வலது இடதுன்னு பார்க்க வைக்கலாம்னு இருக்கேன். ஓ சரி இதுல 1/3 எடுக்க முடியுமாடா? 3 பேர் பாஸ் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்றது? மறுபடியும் பண்ணலாம். சரி எப்படியா ஒருத்தர் மட்டும் தோக்கடிக்க பாரு. சரி ஜங்குக்ஷி கண்டிப்பா இத நீ பண்ணணுமாடா? விட்றேன். ரொம்ப பதட்டமா இருக்கு எனக்கு. சம் 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 சம். ஜங்குக்ஷி உம்மா. சம் சம் சம். எப்படி தப்பிச்சிட்டோம்? ஜங்குக்ஷி பாத்து பண்ணுடா. சம் 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 சம். சூப்பர் ஜங்குக் நீ. தேங்க்ஸ் டா ப்ரோ. இங்க வந்து நில்லு. இங்க வா. அவங்க ஆல்ரெடி அச்சாக்கு போனனால அவங்க 2 பேரையும் விட்டுறலாம். என்ன? அங்க அவங்களுக்கு காலையில நான் சூப்ல வந்து கொடுத்தேன் தெரியுமா? அதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. இவங்க 2 பேரையும் பரவாயில்ல தப்பிச்சு போயிட்டோம். அந்த குளிர்ல வந்து நிக்கண்டான்னு தான் நினைச்சேன். என்னோட டார்கெட்டே ஜின் ப்ரோ தான். ப்ரோ உன்னோட கருத்தை வந்து சொல்லு. அதோட முடிச்சுக்கலாம். வா ஓகே சரி சீக்கிரம் சொல்லு. இந்த ரன்பிடிஎஸ் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இந்த மாதிரி ஜாலியான எபிசோட்லாம் நீங்க திரும்ப பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். எல்லாரும் சேர்ந்து காமெடியான தள்ளலாம். இல்ல டாடா. ஃபைட்டிங். Yeah. What's up? அங்க போங்க. இறங்கனோனே குளிருதே. அங்க போங்க. அங்க போங்க. குளிருதே. நாங்க இங்க இன்ஷியானுக்கு பெனால்டி பண்றதுக்காக வந்திருக்கோம். நான் என்னைக்கு நான் பெனால்டி பண்ணாம இருக்க போறேன்னு எனக்கே தெரியல. நான் இததான் எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே இங்க சூரியனை காணல. நம்ம கார்ல வந்துட்டு இருக்கும்போதே வெறும் வானம் மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. இது சூரிய அஸ்தமனத்துக்கான நாள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா என்ன இங்க ஒன்னத்தையும் காணோம். எங்க மணி?
சந்தோஷமா ஃபீல் பண்றேன். நானும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன்னா இது வருஷத்தோட ஸ்டார்டிங் டைம். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா வருஷம் தொடங்கி தான் கொஞ்ச நாள் ஆயிருச்சு. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 10% தான் முடிஞ்சிருக்கு. ஆ. இந்த வருஷத்தை நாம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சிருக்கோம்ல. நீங்க பனிஷ்மென்ட் வாங்கிருக்கீங்கன்னு ஒரு ஞாபகமா இருக்கிறதுக்காக நீங்க கடல் பக்கத்துல இருந்து போட்டோ ஓகே எடுக்க போறீங்க. ஓகே. வாவ், நம்ம பனிஷ்மென்ட்காக இங்க வந்திருக்கோம்ல. ஆ. எந்த விஷயத்தையும் நாம விடுறதே இல்ல, எல்லாத்தையும் பண்றோம். இதுதான் ரியாலிட்டி ஷோ. எந்த பனிஷ்மென்ட் நாம பெறோம்